Today we are going to learn kinds of sentences. Kinds of sentences தமிழ்ல சொன்னோம்னா வாக்கியத்தின் வகைகள். இந்த வாக்கியத்தின் வகைகள் அப்படிங்கிறது எந்த ஒரு மொழியா இருந்தாலும் நாட் ஓன்லி இங்கிலீஷ் மட்டுமல்ல, வேற எந்த ஒரு மொழி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த 4 கைண்ட்ஸ் தான் இருக்குது. 4 kinds are there. There are 4 kinds of sentences. இந்த 4 கைண்ட்ஸும் தெளிவா படிச்சோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மொழி நம்ம படிக்கணும் விரும்பினாலும் அந்த மொழியை தெளிவாக படிக்கலாம், தெளிவாக பேசலாம். There are 4 kinds of sentences. வாக்கியத்தின் வகைகள் 4. ஃபர்ஸ்ட் டிக்ளரேட்டிவ் அல்லது அசர்ட்டிவ். சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கும்போது அது முக்கியத்துவம் நமக்கு தெரியல. இப்போ இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கும் போது இது கண்டிப்பா நமக்கு அவசியமா தேவைப்படுது. டிக்ளரேட்டிவ் அசர்ட்டிவ் அப்படின்னு ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். தமிழ்ல இது செய்தி வாக்கியம் அப்படின்னு சொல்றோம், ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் பார்த்தோம்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வாக்கியம். ஒரு ஆர்டர், கமாண்ட், அட்வைஸ், ரிக்வெஸ்ட் அல்லது சஜஷன் கொடுக்கறதுக்கு இதை பயன்படுத்துறோம். நெக்ஸ்ட் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது வினா வாக்கியம் அல்லது கேள்வி வாக்கியம். எந்த ஒரு மொழியா இருந்தாலும் யாரிடமாவது நம்ம ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சாகணும். கேள்வி கேட்கவும் தெரியணும், அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு பதில் சொல்லவும் தெரியணும். அப்போ இந்த இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம கத்துக்கிட்டா மட்டும்தான் இது நம்மளால முடியும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின்ஸ். ஃபோர்த் ஒன் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இது வியப்பு வாக்கியம் அல்லது ஆச்சரிய வாக்கியம்னு சொல்றோம். இது சந்தோஷமா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, ஒரு ஷாக்கா இருந்தாலும் சரி, சர்ப்ரைஸ், திடீரென்று ஒரு எதிர்பாராத விதமா ஏதாவது ஒன்று நடக்கும்போது நம்ம அறியாம பேசுற வார்த்தைகள் இந்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4 kinds of sentences-ஐயும் ரொம்ப தெளிவா படிக்கணும். இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த 4 கைண்ட்ஸுமே அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு பிரிக்கிறோம். அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸே வராது. நெகட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றது நெகட்டிவ் வேர்ட்ஸ், நோ, nothing, none, not, never, nowhere, no one, don't, didn't, doesn't, haven't, hadn't, aren't, weren't, isn't, wasn't. ஸோ இது மாதிரி அந்த நெகட்டிவ் வேர்டு வரும்போது அது நெகட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த 4 kinds ஆஃப் சென்டென்சஸ்லயும் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸும் இருக்குது, நெகட்டிவ் சென்டென்சஸும் இருக்குது. ரெண்டுமே தெளிவா படிக்கும்போது எப்படி கேள்வி கேட்டாலும் என்னதான் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் எது பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் ஒன்னொன்னா பார்க்கலாம்.